வெல்கம் டு மாஸ் ஃபிலிம்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பிஸ்னஸ் வீட்லேயே எப்படி விளாட்றதுன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் பிஸ்னஸ் வாங்கிட்டு எப்படி விளாட தெரியல அப்படின்னா எங்களோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து எப்படி விளாட்றதுன்னு பார்க்கலாம். இதுதான் டைஸ். நமக்கு வந்து எத்தனை பேர் விளாட்றோமோ, இன்கேஸ் நீங்கள் 4 மெம்பர்ஸ் விளாட்ற அப்படின்னா 4 மெம்பர்ஸ் காயின் இந்த மாதிரி வச்சிடலாம். நாங்கள் இன்றைக்கி 2 மெம்பர்ஸ் தான் விளாட போகிறதுனால 2 காயின்ஸ் நான் அந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு டைஸை உருட்டுறேன். நீங்கள் எப்பயுமே இதை வந்து ஸ்டார்ட்டில் வைக்கணும். ஓகே, இப்போ நான் உருட்டுறேன். நான் வந்து ரெட் கலர் 1 2 3 நான் இப்போ என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னா ரயில்வேஸ் வாங்கியிருக்கேன் 9500. நீங்கள் வந்து உங்களோட எதிர் டீம் கிட்ட கேட்கணும் இந்த காயின் வாங்குறீங்களான்ட்டு. இன்கேஸ் அவங்க வாங்குறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம 1000 பேங்க்குக்கு போட்டுருணும். 500 இல்லாதனால அப்புறமா நம்ம 500 எடுத்துக்கலாம் பேங்க்லேருந்து. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம விளாடலாம். 1 2 3 4. இப்போ நான் சான்ஸ் 4 வந்திருக்கேன். இதுதான் சான்ஸ். இப்போ நம்ம சான்ஸ் 4ல் பார்க்கணும். ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் பே ஃபீஸ் 250 நம்ம பேங்க்குக்கு போடணும். இந்த சான்ஸ் கம்யூனிட்டி செஸ்ட் அப்படி ஏதாவது வந்துச்சுன்னா நம்ம காசுலாம் பேங்க்கில் தான் போடணும். ஓகே, இப்போ நான் 250 பேங்க்குக்கு போடணும். ஏற்கனவே எனக்கு பேங்க் 500 தரதுனால நான் 250 அதை கழிச்சிட்டேன். ஓகே, நான் ஆடுறேன் பாருங்கள். 1 2 3 4 சண்டிகர். நான் சண்டிகர் வாங்குறேன் 2500 கொடுத்து. இதுதான் பேங்க்கு. அப்புறம் நான் க்ரீன் கலர் கார்டு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கார்ட்ஸ் இருக்கும், அதில் சண்டிகர் காயின் எடுத்துக்கிறேன், கார்டு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நான் ரயில்வேஸ் கார்டு வாங்கினேன், அதுவும் எடுத்துக்கிறேன். இப்போ நான் இது ரெண்டுத்தையும் வாங்கியிருக்கேன். 1 2 பெஸ்ட்டும் நான் வாங்குறேன், அது 3000. 3னா 1 2 3. இப்போ கம்யூனிட்டி செஸ்ட் 3. இப்போ நம்ம 3 போட்டனால கம்யூனிட்டி செஸ்ட் போகணும். நம்ம சான்ஸ் மாதிரி கம்யூனிட்டி செஸ்ட் 3 இதில் இல்லாதனால நம்ம இங்கே போய் பார்க்கலாம். கோ டு ஜெயில் சொல்லியிருக்காங்க. அப்போனா நீங்கள் இப்படியே போகணும். ஓகேங்களா, இப்படியே போய் இங்கே ஜெயிலில் இருக்கணும். இங்கே வந்து 1500 நீங்கள் பேங்க்லேருந்து எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம ஸ்டார்டிங் பாயிண்டில் எப்படியுமே நம்ம எத்தனை வாட்டி சுற்றிட்டு வரோமோ பேங்க் நமக்கு 1500 தரும். இப்போ நம்ம வந்து ஜெயிலுக்கு போனனால 3 வாட்டி நீங்கள் எப்படியும் டைஸ் உருட்டணும். எனக்கு 3 வாட்டியும் 6 வராதனால நான் வந்து இப்போ ஆடுறேன் அப்படின்னா 500 கட்டிட்டு ஆடணும். இல்லை உங்களுக்கு வந்து 3 வாட்டி இல்லை 2 வாட்டி 6 வந்துட்டாலே நீங்கள் ஜெயிலேருந்து வெளியில் வந்துடலாம். அப்படி ஆடலை 500 ரூபாவும் கட்டலை அப்படின்னா உங்களுடைய ஆப்போசிட் டீம் வந்து என்னென்ன 3 ஆட்டம் அவங்களே ஆடிடலாம். நீங்கள் ஆட வேண்டியது தேவையில்லை. இப்போ எப்படி இன்கேஸ் எப்படின்னா இப்போ எதிர் டீம் வந்து நான் இப்போ எதிர் டீம்னா 2 போடுறேன் அப்படின்னா நான் 1 2 போடுறேன். அப்புறம் 3 ஆட்டம் நான் ஆடுறேன் பாருங்கள். 1 2 1 2 3 4 5. இப்போ நானும் வந்து ஜெயிலில் மாட்டிட்டேன்னா நெக்ஸ்ட் 3 ஆட்டம் முடிஞ்சதுனால நீங்கள் போகணும். சரிங்களா, இந்த இன்கம் டேக்ஸில் வந்து மாட்டோம்னா நம்ம 1000 ரூபி பேங்க்குக்கு பே பண்ணணும். அடுத்து வெல் டேக்ஸ்ன்னு இங்கே ஒன்று இருக்கும். இதில் வந்து நம்ம மாட்டிட்டோம் அப்படின்னா 500 பேங்க்குக்கு பே பண்ணணும். நெக்ஸ்ட்டு கிளப்பில் வந்து இன்கேஸ் நம்ம மாட்டிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணணும், நம்மளுடைய ஆப்போசிட் டீம் வந்து நமக்கு 100 ருபீஸ் பேங்க்குக்கு பே பண்ணுவாங்க. நம்ம பே பண்ண வேண்டிய தேவையில்லை. அதே மாதிரி இப்போ எதிர் டீம் ரெஸ்ட் ஹவுஸில் வந்து மாட்டிட்டாங்கன்னா நம்ம அவங்களுக்கு 100 ருபீஸ் பேங்க்கில் பே பண்ணணும். இதுதான் நார்மலாக. ஆப்போசிட் டீம் வந்து சண்டிகரில் மாட்டிட்டாங்க. சண்டிகர் நான் ஆல்ரெடி வாங்கிட்டனால உங்ககிட்ட இப்போ நான் ஒரு கார்டு தான் வாங்கியிருக்கேன். சண்டிகரில் ஒரு கார்டு வாங்கினா 2 சைட் ஒன்லி 200 அப்படி பார்க்கணும். இன்கேஸ் நான் வந்து இப்போ எனக்கு காசு நான் ஒரு கார்டு தான் வாங்கியிருக்கேன், என்னோடய ஆப்போசிட் டீம் வந்து 4 கார்டு வாங்கிட்டாங்க, எனக்கு இப்போ இது நான் விற்றா எனக்கு வேஸ்ட்டா அப்படின்னா வித்துறாதீங்க. இந்த மாதிரி ஹோட்டல் ஹவுஸ், இதுதான் ஹவுஸு, சாரி இதுதான் ஹவுஸ், இது வந்து ஹோட்டல். இந்த மாதிரி உங்கள்கிட்ட நிறைய கலர்ஸில் இருக்கும் ஹோட்டல் ஹவுஸ்லாம். இந்த பாருங்கள், இப்போ நான் இந்த க்ரீன் கலர் கார்டுக்கு க்ரீன் கலர் ஹவுஸ் கட்டுறேன். அப்படி இல்லைன்னா ஹோட்டல் கூட கட்டலாம். இதுதான் ஹோட்டல், இது ஹவுஸ், இது ரெண்டுத்தில் எது வேணால் கட்டலாம். இப்போ நீங்கள் கட்ட போகிறீங்க. ஏன்னா நான் ஒரு கார்டு தான் வாங்கியிருக்கேன், என்னோடய ஆப்போசிட் டீம் வந்து 4 கார்டு வாங்கிட்டாங்க. டோட்டலாக 5 கார்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இப்போ நான் வந்து எனக்கு 200 வேஸ்ட் ஆகும்னால நான் இந்த மாதிரி ஹோட்டல் கட்டுறேன். ஹோட்டல் கட்டணும் அப்படின்னா இங்கே கீழே இருக்கும் பாருங்கள், காஸ்ட் ஆஃப் ஹவுஸ்ன்னு இருக்கும், ₹3000. நான் இன்கேஸ் இப்போ ஹவுஸ்னால் இதுதான் ஹவுஸு, 3000 ரூபாய் கட்டினேன்னா ஹவுஸும் கட்டலாம் ஹோட்டலும் கட்டலாம். அப்படி நான் கட்டிட்டேன் அப்படின்னா
ஹோட்டல் கட்டினீங்கன்னா 4500 கிடைக்கும் உங்களுக்கு ஒரு கார்டு வச்சுருந்தாலே. இன்கேஸ் நீங்கள் வந்து ஹவுஸ் கட்டிட்டீங்க 3 ஹவுஸ் கட்டுறீங்க அப்படின்னா 3500 நீங்கள் ஹோட்டல் கட்டினா உங்களுக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் இப்போ வந்து ஹோட்டல் கட்ட போகிறேன். அதுக்கு எவ்வளோனா நான் 3000 பேங்க்குக்கு போடணும். என்கிட்ட 3000 இல்லாதனால 5000 பேங்க்கில் போட்டு மீதி 2000 நான் பேங்க்லேருந்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி தான் நம்ம ப்ளே பண்ணணும். நெக்ஸ்ட் இப்போ நான் உங்களுடைய இதில் இருக்க எல்லா பேரும் நான் இப்போ படிக்கிறேன் பாருங்கள். மும்பை, வாட்டர் வாக்ஸ், ரயில்வேஸ், அஹமதாபாத், இன்கம் டேக்ஸ் இது வந்து நம்ம பேங்க்குக்கு பே பண்ணணும். இந்து, சான்ஸ், ஜெய்ப்பூர், ஜெயில், டெல்லி, சண்டிகர், எலக்ட்ரிக் கம்பெனி, பெஸ்ட்டு, சிம்லா, அமிர்ஸ்டார், ஸ்ரீநகர், கிளப், ஆக்ரா, சான்ஸ், கான்பூர், பாட்னா, டார்ஜிலிங், ஏர் இந்தியா, கல்கட்டா, அஹமதாபாத், ரெஸ்ட் ஹவுஸ், சென்னை, கமடுச்செஸ்ட், பெங்களூர், வெல்டெக்ஸ், ஊட்டாங்கோட், கொச்சின், மோட்டார்போட், கோவா, ஸ்டார்ட் பாயிண்ட். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு சான்ஸில் இருக்கிறது எல்லாமே படித்து காட்டுறேன். When you arrive on the site of chance by roll of any even numbers, pay to bank as follows. இங்கே பாருங்கள், இதெல்லாம் பேங்க்குக்கு பே பண்ணணும். இதுலேயே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் இப்போ 2 போடுறேன் அப்படின்னா 2ல் என்ன போட்டிருக்கு, லாஸ் இன் ஷேர் மார்க்கெட் பே 815 காட்டிருக்கு. அதனால் நான் 850 பேங்க்கில் போடணும். 4th one, drink and drive pay fine 250, loss in business pay 750, remounting house pay 200 for each, go to jail, go to rest house and skip one turn. இப்போ வந்து go to rest house and skip one turn அப்படின்னா இந்த மாதிரி கெஸ்ட் ஹவுஸ்க்கு போவோம். கெஸ்ட் ஹவுஸில் நீங்கள் இப்போ இருக்கீங்க அப்படின்னா வந்து மாட்டிட்டீங்க. இப்போ நான் 10 போட்டு கெஸ்ட் ஹவுஸில் வந்து மாட்டிட்டேன், சாரி 12 போட்டு அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆட்டோ வந்து கிடைக்கவே கிடைக்காது. இந்த 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 இடத்துல வந்தால் மட்டும் இந்த சான்ஸ்க்காக 12, 10, 8 இந்த 3மே வந்து இந்த மாதிரி டைஸ் வந்து 2 இருக்கும். என்கிட்ட இப்போ 1 தான் இருக்குது, அதனால உங்களுக்கு வீடியோவில் காட்ட முடியல. 2 டைஸ்னால் 1 அட் அ டைம் நீங்கள் இது மாதிரி 2 டைஸ், இதுதான் இப்போ ஒரு டைஸ்ன்னு வச்சுக்கோங்க, இது ஒரு டைஸ்ன்னு வச்சுக்கோங்க. நான் இது 2த்தையும் அட் அ டைம் உருட்டிட்டு இப்போ 6 இதுலேயும் 6 வந்துடுச்சுன்னா 12 இல்லைங்களா, அப்போ தான் இந்த ரெஸ்ட் ஹவுஸ் உங்களுக்கு 1 ஆட்டோ கிடையாது. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் நெக்ஸ்ட்டு இது சான்ஸ் படிச்சிட்டேன். இப்போ சான்ஸ்லேயே அடுத்த சான்ஸ் பார்க்கலாம். when you arrive on the site of chance, இதே தான் இங்கேயே இருக்கும். இது வந்து ஆட் நம்பர்ஸ், இங்கே வந்து ஈவன் நம்பர்ஸ் இருக்கும். அதாவது இங்கே வந்து 2, 4, 6, 8, 10, 12 இருக்கும். இங்கே வந்து 3, 5, 7, 9, 11 இருக்கும். win lottery prize ₹850, win a crossword game, get 1350, win a jackpot, get ₹2,000, get Diwali bonus ₹2,200, best empty of the year guest 1,250. இந்த இடத்துல நமக்கு ஹார்ட் நம்பர்ஸில் வந்து மாட்டினா நமக்கு எல்லாம் கிஃப்டாக கிடைக்கும். ஈவன் நம்பர்ஸில் வந்து இங்கே மாட்டினோன்னா இங்கே எல்லாமே நம்ம பேங்க்கு கொடுக்க வேண்டியதாக வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு சொல்லித்தரேன். இது வந்து கம்யூனிட்டி, இது வந்து ஆட் நம்பர் இங்கே பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க. when you arrive the site community chest of the roll of even number receive from a bank as follows. நம்ம வந்து ரிசீவ் பண்ணணும், இந்த காசுலாம் நம்ம பேங்க்லேருந்து நம்ம வாங்கணும். சரிங்களா? 2, பர்த்டே கிஃப்ட் ஃப்ரம் எவ்ரி பிளேயர் கெட்டு. நான் என்னோட டீம்லேருந்து நான் இப்போ எனக்கு பர்த்டே நான் இது வந்து 2 மாட்டிருக்கேன் அப்படின்னா எனக்கு பர்த்டே இன்கேஸ்னால் அவங்க எதிர் டீமும் 250 தரணும். 4 பேர் விளாட்றீங்கன்னா 3 பேர் உங்களுக்கு 250 தருவாங்க, நீங்கள் தான் அதை வச்சுக்கணும். பியூட்டி கான்டெஸ்ட் வின் 850 பேங்க் தருவாங்க. இன்கம் டேக்ஸ் ரீஃபண்டு அதுவும் பேங்க்கு. sold old scrap get 1250, profit in share market, sale stocks collect rupees எல்லாமே பேங்க் தான் தருவாங்க. இது வந்து கம்யூனிட்டி செஸ்ட், இது வந்து ஈவன் நம்பர்ஸ். go to jail, school fees 1000, marriage celebration ₹2000, pay insurance, pay premium. next reweighting your all house and hotels. நம்ம ஹவுஸ் ஹோட்டல்ஸ்லாம் நம்ம வேணும்னா மாற்றிக்கலாம், அதுக்கோசம் அந்த மாதிரி. ஓகே, இதுதான் நம்மளுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். ரொம்பவே ஜாலியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேமு. நீங்கள் இன்னும் 2, 3, 4 பேர் விளாட்னீங்கன்னா ஜாலியாகவும் இருக்கும் அந்த கேம், ஈஸியாகவும் இருக்கும், நமக்கு டைம் போகிறதே தெரியாது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். யாருமே இந்த கேம் பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க.
இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது டவுட் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த வீடியோவில் என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். இதுதான் நம்மளோட கேம் ஆஃப் பிஸ்னஸ். ஓகே, நான் உங்களுக்கு எல்லா ஃபார்மேட்டும் சொல்லி கொடுத்துட்டேன். இதை வந்து ப்ளே நீங்கள் தான் பண்ணணும். இதில் இப்போ நீங்கள் இந்த இடம் வாங்குறீங்கன்னா நீங்கள் காசு கொடுத்துடலாம். நீங்கள் இன்கேஸ் இந்த மாதிரி நான் இப்போ 3 கார்டு இந்த மாதிரி வாங்கிட்டேன் அந்த மாதிரினா நீங்கள் 3ல் போய் பார்க்கலாம். 5000. இந்த எதிர் டீம் வந்து கொச்சினில் வந்து மாட்டிட்டாங்கன்னா நீங்கள் 3 கார்டு வாங்கிட்டீங்கன்னா 5000 ருபீஸ் தரணும். அதே மாதிரி உங்களுக்கு இதுலேயே பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர் இண்டியா, மோட்டா போட் இந்த மாதிரி நீங்கள் பிளாக்ல 3 கார்டு வாங்கிட்டீங்க அப்படின்னா 3 கார்டு வாங்கிட்டீங்கன்னா பேங்க்லேருந்து 5000 வாங்கிக்கோங்க. பிளாக்குன்னு இல்லை, எல்லா கார்டுக்கும் நீங்கள் 5000 பேங்க்லேருந்து வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு 3 கார்டு நீங்கள் இந்த மாதிரி வாங்கிட்டீங்கன்னா ஏர் இண்டியா 10500. சரிங்களா? இந்த கார்டு நான் தொலைச்சிட்டனால நானே ரெடி பண்ணது தான். இது வந்து ஏர் இண்டியா 10500 இங்கே இருக்கும் பாருங்கள். 10500 இந்த இடத்துல வந்து மாட்டிட்டாங்க உங்களுடைய ஆப்போசிட் டீம் அப்படின்னா உங்களுடைய காசு தரணும். 10500 அவங்க உங்களுக்கு தரணும். சரிங்களா? அந்த மாதிரி 3 வாங்கினா மட்டும்தான். அப்படி நீங்கள் 2 வாங்கினீங்க அப்படின்னா எதிர் டீம் விற்றா தான் உங்களுக்கு காசு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துக்கு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ எல்லாமே அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.